ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். உத்தமம், கரெக்டா இருந்தது. இன்னொரு தடவை சொல்றேன், எல்லாருமே கவனிச்சு திரும்ப சொல்லலாம். மியூட்ல இருந்த மாதிரியே சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை சொல்றேன். வசுதேவ சுதம் தேவம் வசுதேவசுதம் தேவம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் கம்சசாணூரமர்தனம் கம்சசாணூரமர்தனம். த அழுத்த வேண்டாம், அது மூணாவது தான். மர்தனம் சொன்னா போதும். மர்தனம் இல்ல, மர்தனம், மேலோட்டமா மர்தனம். புரியறதா என்ன வித்தியாசம்? கம்சசாணூரமர்தனம். சொல்லாம ஆமா, த அழுத்த வேண்டாம், அது நாலாவது த கிடையாது, மூணாவது த, மர்தனம், அவ்வளவுதான். உத்தமம். அது ரொம்ப ஒண்ணும் பெரிய தப்புன்னெலாம் கிடையாது. நம்ம வந்து கரெக்டா சொல்லலாமே அப்படிங்கறத அது மாத்திக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. மூணாவது பாதம். தேவகி பரமானந்தம் தேவகி பரமானந்தம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். உத்தமம். இன்னொரு தடவை சொல்லித்தரேன். எல்லாம் சில பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாம இருக்கலாம். அதை பத்தி ஒன்றும் தவறு இல்லை. சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். அதனால இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இன்னொரு தடவை இது என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். இது வந்து கிருஷ்ணாஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணரை பத்தின 8 ஸ்லோகங்களோட தொகுப்பு. 8 ஸ்லோகம் இருக்கும் இதுல. அதுல இன்னைக்கு முதல் ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இந்த ஸ்லோகம் வந்து 2 வரியில இருக்கும். 2 வரியை வந்து நம்ம 4 பாதமா பிரிப்போம். முன்னாடியும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்லோகத்தோட ஒரு கால் பகுதிக்கு பாதம்னு பேரு. நம்ம இப்படிதான் எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லுவோம். ஸ்லோகத்தோட ஒரு கால் பகுதிய பாதம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு தடவை இந்த ஸ்லோகம் சொல்றேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட அர்த்தம் சொல்றேன். அடியன் இன்னொரு தடவை சொல்லும் போது ரிப்பீட் பண்ணுங்க. விஜயலட்சுமி மாதா. வசுதேவ சுதம் தேவம் வசுதேவசுதம் தேவம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் 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 தேவகி பரமானந்தம் தேவகி பரமானந்தம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. குரும் இம்ல முடியாது, அந்த இம்னா தெரியற மாதிரி நம்ம சொல்றோம். அஸ்து. கரெக்ட். அஸ்து. இப்ப இதோட அர்த்தம் சொல்லிடுறேன். வசுதேவ சுதம். சொல்லுங்க. சந்தேகம் மியூட் பண்ணிடுங்க. கரெக்ட் கரெக்ட், மியூட் பண்ணிடுங்க. அதான் உத்தமம். கரெக்டா பண்றீங்க. அஸ்து. இப்ப இதோட அர்த்தம் சொல்லிடுறேன். வசுதேவ சுதம் தேவம். வசுதேவருடைய சுதஹா, சுதஹா அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல பிள்ளை, புத்திரன். சுதஹா அப்படின்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. அஹல முடியறது. அஹ நம்ம ஏற்கனவே தெரியும். அஹனா என்ன எழுதணும், 2 புள்ளி வைப்போம் இல்லையா, அது. சுதஹா. வசுதேவ சுதம்னா வசுதேவருடைய பிள்ளை, வசுதேவருடைய பிள்ளை. தேவம், தேவம்னா கடவுள், கடவுளுடைய அம்சம், அவதாரம், அதான் தேவம். யாரோ ஒருத்தர் மட்டும் மியூட்ல இல்ல. அஸ்து. கம்ச சாணூர மர்தனம். கம்சன், சாணூரன் போன்ற கொடியவர்களை அழித்தவர். மர்தனம், மர்தனம் பண்றதுன்னா வதம் பண்றது. நம்ம வதம்னு சொல்லுவோம் இல்லையா, பெருமாள் வதம் பண்ணுவார் அவதாரம் எடுக்கும்போது. அவர் பண்றத வந்து கொலை பண்றது அப்படிங்கிற வார்த்தை நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். வதம், நல்லவர்களுக்காக தீயவர்களை வந்து அவர் அவதாரம் பண்ணி அழிக்கிறத நம்ம வந்து வதம்னு சொல்றோம். மர்தனம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். கம்சன் ரொம்ப கொடியவன்.
சாணூரன் அவனோட அந்த மல்லர்கள்ல ஒருத்தர் நம்ம வந்து பாகவதத்தை படிக்கும்போது கதை தெரியறது. ஸ்ரீமத் பாகவதத்துல படிக்கும்போது அந்த முஷ்டிகன் சாணூரன்கிற மல்லர்களை எல்லாம் கிருஷ்ணர் அழிச்சிட்டு அதுக்கப்புறமா கம்சனை வந்து வதம் பண்றாருன்னு நம்ம படிச்சிருப்போம், கதையில கேள்விப்பட்டிருப்போம். இப்ப கம்ச சாணூர மர்தனம், அதுக்கு அர்த்தம் மர்தனம் பண்றதுன்னா வதம் பண்றது. இது எல்லாமே சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல வதம் பண்றதுன்னு படிக்கிறோம், சான்ஸ்கிரிட்ல வந்து அது வதம். வதம் த 4வது த வருது. மர்தனம்ல 3வது த தான் வரும், மர்தனம். அதுக்கு ஈக்குவலான வார்த்தை வந்து வதம்னு சொன்னேன். வதம்ல 4வது த வருது, மர்தனம் 3வது த, மர்தனம் பண்றது. இது 2வது பாதம். 3வது பாதம் தேவகி பரமானந்தம். தேவகி மாதாக்கு பரம ஆனந்தத்தை அப்படியே நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், பிரிச்சு பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். தேவகி மாதாவுக்கு பரமன மிகுந்த ஆனந்தத்தை அளித்தவர் தேவகி பரமானந்தம். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை வந்தே, வந்தேங்கிற வார்த்தை நம்ம வந்து இந்த வந்தே மாத்திரம் எல்லாம் சொல்லுவா இல்லையா, வந்தே நம்மளோட ஸ்லோகங்கள்ல நிறைய இடத்துல வந்தே எல்லாம் வரும். வந்தே அப்படிங்கிறதுக்கு வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். வந்தேனா வணங்குகிறேன், நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறத வந்தேன்னு சொல்றோம். வந்தே கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெகத்குரு அப்படின்னா ஜெகத்னா உலகம், உலகத்துக்கே அவர் குருவாக விளங்கக்கூடியவர். எதனால அவரை மட்டும் உலகத்துக்கே குருன்னு சொல்றோம், மத்த கடவுள் எல்லாம் சொல்லாம அப்படின்னா, அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த ஆச்சாரியன் ஸ்தானத்துல இருக்காரு கீதோபதேசம் பண்ணி. அதனால அவரை கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், ஜெகத்துக்கே குரு, உலகத்துக்கே குருவாக இருக்கக்கூடியவர். அப்ப ஜெகத்குருங்கிற வார்த்தை யாருன்னா வேற யாருக்கும் இல்ல, கிருஷ்ணருக்கு தான் ஜெகத்குரு. அந்த வார்த்தை முதல்ல கிருஷ்ணருக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. இன்னொரு தடவை இதோட அர்த்தம் சொல்றேன். வசுதேவருடைய சுத்தகான பிள்ளை, கம்சன் சாணூரன் போன்ற கொடியவர்களை மர்தனம் பண்ணியவர், தேவகிக்கு பரம மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தவர். ஏன்னா இவர் புத்திரனா பிறந்திருக்காரு. ஸ்ரீமன் நாராயணனே தனக்கு புத்திரனா வந்து அவதாரம் பண்ணணும்னா தேவகி எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அடைந்திருப்பார். தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம், அப்படிப்பட்ட கிருஷ்ணரை வந்தே வணங்குகிறேன். ஜெகத்துக்கே குருவாக இருப்பவரை, உலகத்துக்கே குருவாக கீதோபதேசம் பண்ணினதால் அவருக்கு அந்த ஸ்தானம், அவரை வணங்குகிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ரொம்ப எளிமையான ஸ்லோகம் ஆக்சுவலா. அடியன் வந்து எப்பவுமே சொல்லி கொடுக்கும்போது வகுப்புகள்ல எளிமையான ஸ்லோகங்கள் தான் எடுத்து முதல்ல சொல்லி கொடுக்கறது. இது குழந்தைகளுக்கும் ஈஸியா புரியும், பெரியவாளுக்கும் சரி. எதுக்காக அப்படின்னா, இத வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்ம சுவாமி கிட்ட பெருமாள் முன்னாடி ஸ்லோகங்கள் சொல்றோம், தனியன் சொல்றோம், ஆச்சாரியன் சொல்லிட்டு நித்தியம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஸ்லோகங்கள் என்னென்ன இருக்குமோ அதோட சேர்த்து சொல்லணும், இதையும் சேர்த்துக்கணும். அதுக்காக தான் எளிமையான ஸ்லோகங்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த 8 ஸ்லோகம் வந்து புஸ்தகங்கள், நிறைய புஸ்தகங்கள்ல கிருஷ்ணாஷ்டகம்னு போட்டு இருக்கும். நீங்க தேடி பார்த்து புஸ்தகங்கள் கையில வச்சுன்னு படிக்கலாம். நம்ம கொஞ்ச நாள் சம்ஸ்கிருத எழுத்துக்கள் நல்லா பழகினதுக்கு அப்புறம் சம்ஸ்கிருதத்திலேயே இந்த ஸ்லோகங்களை படிக்க பழகிக்கலாம். இப்போதைக்கு தமிழ்ல இருந்தா பார்த்து படிச்சுக்கலாம். கிருஷ்ணாஷ்டகம்னு பேரு. ஏன்னா எல்லா இப்ப வரப்போற 8 பாட்டுலயும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படிங்கிறது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அதுவேதான் வரும் எல்லா ஸ்லோகத்தோட முடிவுலையும். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு முடியும். இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடியன் மட்டும் ஒரு தடவை சொல்றேன், யாரும் திரும்ப சொல்ல வேண்டாம், ரிப்பீட் பண்ண வேண்டாம், கவனிச்சுக்கிறதுக்காக வார்த்தைகள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த ஸ்லோகம் ரெக்கார்டிங் போட்டு கேட்டு, இப்ப நம்ம கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்கும் இல்லையா, அது போட்டு கேட்டு எழுதிக்கோங்க, நோட்டுல எழுதிக்கோங்க. இல்லைன்னா ஏற்கனவே புஸ்தகத்துல இருந்தா பார்த்து படிச்சு முடிஞ்ச வரைக்கும் இப்ப இன்னைக்கு வகுப்புல ஒரு ஸ்லோகம் கத்துண்டாச்சா, இதை மனப்பாடம் பண்ணிடலாம் இந்த வாரத்துக்குள்ள. இப்ப இருக்கிற அடுத்த 5-6 நாள்ல இதை சொல்லி பழகிடுவோம். அடுத்த சனிக்கிழமை வரத்துக்குள்ள இந்த ஸ்லோகத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிடலாம். இப்படியே வந்து ஒரு 8 வாரம்ங்கிறது 2 மாசம் ரொம்ப வேகமா போயிடும். நம்ம அது 2 மாசத்துல பொறுமையாவே இந்த ஸ்லோகத்தை கத்துக்கலாம். இப்ப 8 ஸ்லோகம் இருக்கு இதுல, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்து. இது எளிமையான ஸ்லோகம். ஆனா அடியனுக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்லோகம். ஏன் அப்படின்னா, இந்த 8 ஸ்லோகம் முடிஞ்ச உடனே வந்து பல ஸ்ருதின்னு வரும். எல்லா ஸ்லோகங்களுக்குமே பொதுவா
பலஸ்ருதி பலஸ்ருதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அந்த ரெண்டாவது ப வரும், பலஸ்ருதின்னு சொல்லுவோம். அர்த்தம் என்ன அப்படின்னா, தமிழ்ல நம்ம பலன் என்ன, இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதோட பலன் என்னன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பலஸ்ருதின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். இந்த ஸ்லோகத்துக்கு பார்த்தா ரொம்ப எளிமையான ஸ்லோகம். ஆனா இந்த ஸ்லோகம் சொன்னா என்ன சொல்றா அப்படின்னா, யார் இத பிராத்தः காலம்னா கார்த்தால வேலை, இந்த மாதிரி காலை வேளையில குளிச்சுட்டு பெருமாள் பூஜையோட சேர்ந்து இத சொல்றோமோ, யார் இத பிராத்தः காலத்துல சொல்றாளோ, கோடி ஜென்ம கிருத்தம் பாப்பம் போறது அவளுக்குன்னு சொல்றா. இப்ப நம்ம எல்லாம் வந்து சரணாகதர்கள், ஆச்சாரியனை சரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாப்பங்கள் இல்லை நம்மளுக்கு. இருந்தாலும் சரணாகதி பண்ணியாச்சு, நம்ம சமாஸ்ரயம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாரும் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம நிறைய உபன்யாசங்கள்ல கேட்டிருப்போம். இப்ப மிச்சம் இருக்கிற காலத்தை நம்ம என்ன பண்றது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் பக்தி பண்ணணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்ப அந்த பக்தி பண்றதுன்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி ஸ்லோகங்களை நம்ம நித்திய பூஜையில சேர்த்து சொல்லணும். நம்ம காலத்தை இதுலயே செலவு பண்றது, பெருமாளோட கதைகளை கேட்கறது, அவரோட ஸ்லோகங்களை திரும்ப திரும்ப சொல்றது, இதெல்லாம் தான். அதனாலதான் அட்லீஸ்ட் நம்ம இந்த பாப்பம் போறது அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லலைனாலும், இது பகவத் பிரீத்தி, பெருமாளுக்கு இது பிடிக்கும், அதுக்காக நம்ம இந்த ஸ்லோகம் சொல்றோம். குழந்தைகளோட பாவனையில நம்ம பெருமாளை வந்து வணங்கினோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அடியனுக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கிற இந்த ஸ்லோகம் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. இதை தயவு செய்து எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு வகுப்புலயும் ஒரு வாரமும் நம்ம ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். அஸ்து. இப்போ நம்ம போன வகுப்பு வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதுல இருந்து தொடர்ச்சியா அந்த வகுப்புல பார்க்கலாம். இப்போ போன வகுப்பு வரைக்கும் அடியன் வந்து வியஞ்சனானியோட முடிச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் வியஞ்சனானி கத்துன்னு இருக்கோம். இந்த வகுப்புல இப்ப திரும்பவும் அது அடியன் சொல்லி கொடுக்க போறது இல்ல. பழசு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாடி ரெக்கார்டிங் கேளுங்க. ஏன்னா இது 2-3 வகுப்புல அடியன் வந்து ரிவிஷன் பண்ணியாச்சு. இது இப்ப அடியன் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்வர யுக்த வியஞ்சனானி அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது இதுவரைக்கும் நம்ம ஸ்வரம் பார்த்துட்டோம், வியஞ்சனம் பார்த்துட்டோம். ஸ்வரஹ வியஞ்சனம் இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு இல்லையா? யாராவது ஒருத்தர் மட்டும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. ஸ்வராஹா என்ன, வியஞ்சனானி என்ன, நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? அது ஆமா மேடம். உயிரெழுத்துக்கள். ஆமா, உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். உத்தமம். மியூட் போட்டுருங்க எல்லாருமே. இப்போ நம்ம அந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்தா தமிழ்ல உயிர்மெய் எழுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது சம்ஸ்கிருதத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்ப இதுதான் வந்து ஸ்வர யுக்த வியஞ்சனானி. முதல்ல இதை வாசிப்போம், இங்க இருக்கிறத பார்ப்போம். அடுத்தது இதை வந்து எழுதி காமிக்கிறேன். ஏற்கனவே எழுதின மாதிரி நம்ம இதை எழுதி பார்க்கலாம். எப்படி எழுதுறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது முதல்ல கவனிங்க, இக்கு பிளஸ் ஆன்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு, இக்கு கூட்டல் ஆன்னு போட்டிருக்கு இல்லையா? இது எப்படி இருக்கும் ஸ்வரயுக்த வியஞ்சனானினா, முதல்ல ஒரு வியஞ்சனம் வரும், அதுக்கப்புறம் ஸ்வரஹா. இப்ப இக்குங்கிறது வியஞ்சனம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடியன் வந்து இந்த பச்சை கலர்ல சுழிக்கிறது எல்லாருக்குமே தெரியறதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆ, ஆ வந்து ஸ்வரஹா. அப்ப ஒரு வியஞ்சனமும் ஒரு ஸ்வரமும் சேர்ந்தா நம்மளுக்கு கிடைக்கிறது ஸ்வர யுக்த வியஞ்சனம். ஒன்னே ஒண்ணு சொல்ல போறோம் அப்படின்னா வியஞ்சனம் அப்படின்னு சொல்றோம். நிறைய இருந்தா வியஞ்சனானி, ஒருமை பன்மைன்னு சொல்றோம் இல்லையா? வியஞ்சனம்னு சொன்னா ஒரே ஒரு வியஞ்சனம், ஒரே ஒரு மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வியஞ்சனானி அப்படின்னு சொல்றோம். இப்ப இக்கு பிளஸ் ஆ, இக்கு கூட்டல் ஆ க. என்ன பண்ணிருக்கோம் கால அப்படின்னா, இந்த இக்குக்கும் காக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. கீழே போட்டிருக்கிற கோடு இக்குல இருக்கு, கான்னு சொன்னா அந்த கோடு இருக்காது. இதுதான் க. அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்றோம், என்ன ஆர்டர்ல தமிழ்ல எப்படி பண்ணுவோம்? இக்கு கூட்டலா, இக்கு கூட்டலா, இக்க மட்டும் எடுத்துட்டு அந்த இக்க வந்து ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கிறதோட சேர்த்து பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம். பேட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல? அந்த மாதிரி. அதாவது எப்படி ஒரு முறையா எப்படி சேர்க்கிறா அப்படின்னா, இக்க மட்டும் எடுத்துக்கிறா. இங்கேயும் பாருங்க எல்லா இடத்துலயும் இக்கு மட்டும் இருக்கும். இக்கு ஒண்ணுதான், இக்கு வந்து மாறாது. முதல்ல இருக்கிற இக்கு மாற போறது இல்லை.
அதை எதோட நம்ம சேர்க்க போறோம்? உயிரெழுத்து தான் மாறுறது. முதல்ல அ ஓட சேர்க்கிறோம். அப்புறம் ஆ, இ, ஈ, உ, ஊ இப்படி சேர்க்கிறோம். அப்ப இக்கு கூட்டல் ஆ அடுத்தது எப்படி இருக்கு? அத கவனிச்சு பார்க்கணும். பக்கத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு வந்திருக்கு. கா போட்டுட்டு காக்கு கூட ஒரு கோடு போட்டா நம்ம அதை எப்படி உச்சரிக்கணும்னா கான்னு உச்சரிக்கிறோம். இழுத்து சொல்றோம். நெடில், தீர்க்கம், தீர்க்கமானது. தீர்க்கம்னா நெடில். தீர்க்கா இது நீளமா இருக்கு. அடுத்தது இக்கு கூட்டல் இ. இக்கு கூட்டல் இ, கி. சின்னதா சொல்றோம். கி. ஹ்ரஸ்வஹ இந்த 3வது எழுத்து. எதுன்னு அடியேன் சுழிச்சு காமிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியலன்னா. இது 3வது எழுத்து. கி. இது கொக்கி மாதிரி போட்டிருக்கா இடது பக்கம். இதெல்லாம் இப்ப அடியேன் போட்டு காமிக்க போறேன். இப்ப வெறும் கவனிங்க. இன்னொரு தடவை அடியேன் இப்ப எழுதும்போது நீங்க எல்லாம் உங்களோட நோட்ல எழுதிக்கலாம். அடுத்தது இக்கு கூட்டல் ஈ. இழுத்து சொல்லுவோம் இல்லையா நெடில். அதை எப்படி சொல்றோம்? கீ. காவை போட்டுட்டு முதல்ல எல்லாத்துக்குமே கா தான் முதல்ல போடுறோம். கா போட்டுட்டு இந்த பக்கம் இழுக்கணும். வலது பக்கம் ஒரு கொக்கி மாதிரி போடும். இது கீ. அடுத்தது கு. இக்கு கூட்டல் உ, கு. இக்கு கூட்டல் உ, கு. கு வந்து ஹ்ரஸ்வம். குரில். இப்ப இதுல பார்த்தா வரிசையா ஒரு குரில், ஒரு நெடில் அந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்தது இக்கு கூட்டல் ஊ, கூ. இந்த சுழிக்கிறதெல்லாம் எப்படின்னு திரும்பவும் சொல்றேன். நீ எழுதி காமிக்கிறேன். அப்ப எழுதிக்கலாம். இப்ப வெறுமை இதோட உச்சரிப்பை தெரிஞ்சுக்கோங்க. இக்கு கூட்டல் ஊ, கூ. இக்கு கூட்டல் ரு, கிரு. இக்கு கூட்டல் ரு, கிரு. இக்கூட்டல் ரு, ரு 2 பார்த்துட்டோம். அடுத்தது 9வதா இருக்கிறது இக்கூட்டல் லு, கிளு. கிளு. இக் பிளஸ் லு, கிளு. கிளுன்னு சொல்றோம். இக்கையும் லுவையும் சேர்த்து கிளு. சேர்த்து உச்சரிக்கிறோம். இக்கு ருனா கிரு, இக் ரு, கிரு. இக் கூட்டல் லு, கிளு. இக்கூட்டல் ஏ, கே. ஏ வந்து ஏற்கனவே பார்த்தோம். குறில் கிடையாது. நெடில் மட்டும்தான் சமஸ்கிருதத்துல. குறில் ஏ கிடையாது. இது ஏ. இக்கு கூட்டல் ஏ, கே. அடுத்தது இக்கு கூட்டல் ஐ, கை. இக் கூட்டல் ஓ, கோ. இக் கூட்டல் ஔ, கௌ. இது வந்து உச்சரிப்புக்காக இப்ப சொன்னது. இப்ப இதே அடியன் எழுதி காமிக்க போறேன். அதை பார்த்து எல்லாரும் எழுதிக்கலாம். அப்ப மொத்தமா சொல்லணும் அப்படின்னா க, கா, கி, கீ, கு, கூ, கிரு, கிரு, கிளு, கே, கை, கோ, கௌ. கா கிக்கின்னு தமிழ்ல படிப்போம். அதே மாதிரிதான் இது. கா கிக்கி, குக்கு. தமிழ்ல அதுக்கப்புறம் வேற மாதிரி வரும். இங்க நம்ம கிரு கிருன்னு அப்படியே அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி சொல்றோம். இப்ப இதை அடியன் எழுதி காமிக்கிறேன். கவனிங்க. இப்ப இதுல முதல் எழுத்து இக்கு போடுறோம். இக்கு கூட்டல் அ. இது க. அடியன் எழுதுறது எல்லாருக்கும் தெரியறது இல்லையா? இதுக்கு பேரு சமஸ்கிருதத்துல ஸ்வர யுக்த வியஞ்சனானி. அப்படின்னா தமிழ்ல உயிர் மெய் எழுத்துக்கள். எனக்கு இங்க இடம் இல்லாதனால இந்த மாதிரி எழுதுறேன். பார்த்து நீங்க எழுதிக்கலாம். ஸ்வர யுக்த வியஞ்சனானி. ஸ்வரத்துடன் கூடிய வியஞ்சனம். அதனால ஸ்வர யுக்த வியஞ்சனானி. இக்கு பிளஸ் அ, க. இது எழுதிண்டாச்சுன்னா அடுத்தது போயிடலாம். இது எளிமையா தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லை. அந்த கீழே போட்டிருக்கிற இக்குல போட்டிருக்கிற கோடு எடுத்தா கா வந்துடும். அடுத்தது போலாமா? போலாம் அடி.
இக்கு கூட்டல் ஆ. இதை எப்படி எழுதணும்? காவை போட்டுட்டு பக்கத்துல ஒரு கோடு. கா. சரி. மூணாவது இக்கு கூட்டல், எல்லாமே இக்கோட தான் சேர்க்கிறோம். இக்கு கூட்டல் இ. கி. கி எப்படி போடுறதுன்னா கா போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கோக்கி இடது பக்கம். அதோட நீளம் வந்து இந்த கா எங்க முடியறதோ அது வரைக்கும் இருக்கணும். இந்த இடம் வரைக்கும் அதை இழுத்துன்னு வரணும். தலைக்கு மேல கண்டிப்பா கோடு போடணும். இந்த தேவநாகரி எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்து வடிவத்துல எல்லாத்துக்கும் தலைக்கு மேல கோடு போடணும். அது முக்கியமானது. முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த எழுத்து வடிவத்துக்கு பேரு தேவநாகரின்னு பேரு. இது தமிழ்ல கி. இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அது சைட்ல போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உச்சரிப்பு தெரியும். இக்கு கூட்டல் இ கி. அடுத்தது நாலாவது இக்கு கூட்டல் ஈ கி. இழுத்து சொல்லுவோம் இல்லையா, நெடில். அது இதுக்கு எப்படி போட்டேன் இப்ப அப்படின்னா, கொக்கி வலது பக்கம் போட்டிருக்கேன். இடது பக்கம் கொக்கி போட்டா சின்னதா சொல்லணும், வலது பக்கம் கொக்கி போட்டா பெருசா சொல்லணும், நீளமா சொல்லணும், நெடில். இக்கு கூட்டல் ஈ கி. அடுத்தது போலாமா? இது எல்லாரும் எழுதிண்டாச்சா? ஒரு நிமிஷம். சரி, வெயிட் பண்றேன். அடுத்தது போயிடலாம்னு நினைக்கிறேன். அதை எழுதிக்கலன்னா அந்த ரெக்கார்டிங்ல பாத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது போயிடுறேன். இதுக்கு அடுத்தது நம்மளே யோசிக்கலாம் என்ன வரும். இல வரிசையா சொல்லி பார்த்தா தெரியும். இக்கு கூட்டல் உ கு. அதுக்கு காவை போட்டுட்டு காக்கு கீழே படியன் போட்டதை பாருங்க. இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி போடும். வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இடது பக்கத்துக்கு போறோம். இந்த மாதிரி காக்கு கீழே போடுறோம். இது போல ஒரு கொக்கி. குரில். குரிலுக்கு வலதுல இருந்து இடது போறோம். அடுத்தது இக்கு கூட்டல் ஊ கூ. இதுக்கு இந்த இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் அப்படியே அதை கொஞ்சம் திருப்பி போட்ட மாதிரி. நீங்க அதை வந்து படுக்க போட்ட மாதிரி பார்த்தா 6 போட்டிருக்க மாதிரி இருக்கும். நம்பர் 6 இருக்கு இல்லையா, அந்த எண்கள்ல வர 6 போட்ட மாதிரி இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் குழப்பலாம். அப்ப நீங்க ஏதாவது ஒரு மெத்தட், ஏதாவது ஒரு வழி வச்சுக்கணும் அந்த ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த 6 நம்பர் 6 படுக்க போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நெடில் கூ. ஏழாவது இக்கு கூட்டல் ரு. ஊக்கு அப்புறம் ரு வரும் இல்லையா, உயிரெழுத்துக்கள். இது எப்படி போடணும் அப்படின்னா, க போட்டு கீழே இங்கிலீஷ் ஆல்பபெட் சி இருக்கு இல்லையா, அதை அப்படியே போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சி மாதிரி போடணும். இது கிருக்கு தேவையான குறியீடு. கிரு எப்படி எழுதுறது? தமிழ்ல ஒரு எழுத்து கிடையாது கிருக்கு. நம்ம இப்படிதான் இக்கு போட்டு ரு போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரு இக் ரு கிரு கிரு. இந்த கீழே போடுற குறியீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்த முதல் காக்கு மட்டும் இது தெரிஞ்சிடுது அப்படின்னா, நம்ம ஹா வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா, மெய் எழுத்துக்கள். கால இருந்து ஹா வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா. இப்ப ஹா வரைக்கும் இதேதான், இந்த குறியீடுகள் தான் போட போறோம். ஹ ஹா ஹி ஹி வரைக்கும் இதே மாதிரிதான். அப்ப தலைக்கு மேல கொக்கி போட்டா ஹி ஹி, கீழே வந்து இந்த மாதிரி கொக்கி போட்டா ஹூ ஹூ, இதேதான். அப்ப ஒரு வரிசைக்கு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லா வரிசைக்கும் இதை பயன்படுத்த முடியும். அதனால இந்த குறியீடை வந்து ரொம்ப முக்கியமா கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது போயிடலாமா? எட்டாவது போலாம். ஓகே. இக்கு பிளஸ் ரு, இழுத்து சொல்லக்கூடிய ருவே அந்த எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வளைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா வளைக்கணும். கிரு எப்படி வரும் அப்படின்னா 2 தடவை அந்த சீய போடும், ஒண்ணு கீழே விடும். கவனிச்சு பாருங்க. ஒரு சி போட்டுட்டு திரும்பவும் ஒரு சி. இது வந்து கிரு. அடுத்த எழுத்து இக்கு கூட்டல் லு. லுவும் உயிரெழுத்துக்களை நம்ம பார்த்தோம். இது கொஞ்சம் அப்படியே, இதுக்கு தனி குறியீடு வேற மாதிரியும் கிடையாது. இந்த லுவ அப்படியே வந்து இக்குக்கு கீழே ஒட்ட வைக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இதுதான் கிளு. இந்த மாதிரி போடணும். கிளு கிளு. இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இந்த லு பொறுத்த வரைக்கும் ஒன்லி வெறுமை இந்த இக்கோட சேர்ந்து மட்டும்தான் வரும். இதுக்கப்புறம் 2வது இக்குல இருந்து ஆரம்பிச்சு இஹு வரைக்கும் எது கூடயுமே இந்த லு சேராது. அப்ப இந்த இடம் வந்து காலியா தான் இருக்கும். இந்த இக்கு லு கிளு மட்டும்தான் சம்ஸ்கிருதத்துல, இந்த எழுத்து மட்டும்தான் வழக்கத்துல இருக்கு. 2வது இக்குல இருந்து ஆரம்பிச்சு இஹு வரைக்கும் இந்த லு வந்து சேராது. அதாவது அந்த மாதிரி எந்த வார்த்தையும் கிடையாது அந்த எழுத்தை உபயோகப்படுத்தி சம்ஸ்கிருதத்துல. அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால மத்த வரிசைகள்லாம் இப்ப அடுத்தடுத்து ஒரு ஒரு வரிசையும் நம்ம எழுத போறோம். அந்த வரிசைகள் எழுதும் போது இந்த லுவோட சேர்ந்து எழுத மாட்டோம். இதுக்கு மட்டும்தான் இந்த லு இருக்கு. இக்கு பிளஸ் லு கிளு. 10வது எழுத்து இக்கு பிளஸ் ஏ. இது எப்படி போடணும் அப்படின்னா, கா போட்டுட்டு தலைக்கு மேல கொஞ்சம் சுழி வந்த மாதிரி ஒரு கொம்பு. இந்த பட்டாம்பூச்சிக்கெல்லாம் தலைக்கு மேல ஒரு கொம்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு சின்ன சுழியோட ஆரம்பிக்கிற கோடு, கொம்பு. இது கே. இது வந்து நெடில் கே, அதனாலதான் ரெட்டை கொம்பு தமிழ்ல போட்டிருக்கேன். குறில் கே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கே. அடுத்தது போயிடலாம். இக்கு கூட்டல் ஐ. நம்மளுக்கு ஐ எப்படி போடணும்னு தெரியும். ஏ போட்டுட்டு ஏற்கனவே இந்த கொம்பு நம்மளுக்கு பரிச்சயம் தான். ஐல அந்த கொம்பு வரும் இல்லையா, அந்த கொம்பை தான் இப்ப நான் அந்த கேல போட சொன்னேன். இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இக்கு பிளஸ் ஏல ஏற்கனவே ஒரு கொம்பு இருக்கிறதுனால இந்த ஐக்கு வந்து இன்னும் ஒரு கொம்பு எக்ஸ்ட்ராவா போடும், 2. இப்பதான் முன்னாடி பேஜ் பாருங்க, தெரியும், காமிக்கிறேன். இது கை. கை. இக்கு பிளஸ் ஏவை கவனிச்சு பாருங்க. கா போட்டுட்டு தலைக்கு மேல ஒரு கொம்பு போட்டா கேன்னு உச்சரிக்கணும். நம்மளுக்கு தெரியும் அங்க கேல ஒரு கொம்பு இருக்குன்னு தெரியும், இங்க ஐல வேற ஒரு கொம்பு. அப்ப இக்கு பிளஸ் ஐ போடும்போது கேவை விட இன்னும் கூட ஒரு கொம்பு போடும். அதான் 2 கொம்பு ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். இது போடும்போது இப்படி போடக்கூடாது, இந்த மாதிரி போடக்கூடாது, இது கரெக்ட் கிடையாது. கா போட்டுட்டு தலைக்கு மேல ஒரே இடத்துல இருந்து இந்த 2 கொம்பையும் ஆரம்பிக்கும். இது முக்கியமா கவனிச்சு எழுதணும். அடுத்தது போயிடலாமா? 12வது எழுத்து இக்கு கூட்டல் ஓ. இப்ப உயிரெழுத்துல அடுத்து என்னென்னலாம் வருது நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு இந்த ஆர்டர் ஞாபகம் வந்துடும். இப்ப கோ எப்படி போடணும்? இக்கு கூட்டல் ஓ கோ. கோ எப்படி போடணும்னா, நம்ம கா போடுறதுக்கு பக்கத்துல ஒரு கோடு போடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடுல இருந்து இப்ப கொம்பு வரணும். கோ. இதுவும் வந்து நெடில் தான், குறில் கோ கிடையாது. இந்த கோ சம்ஸ்கிருதத்துல இல்லை. கோ நேர நெடில் தான், கோ. இக்கு கூட்டல் ஓ கோ. கோக்கு என்ன போடுறோம்னா கோடு போட்டு கொம்பு போடுறோம். கேக்கும் கைக்கும் என்ன வித்தியாசம், கேக்கும் கோக்கும் என்ன வித்தியாசம் கவனிச்சு பாருங்க. இங்க கே எழுதினோம் இல்லையா, இக்கு கூட்டல் ஏ கே. கேக்கு என்னன்னா தலைக்கு மேலேயே ஒரே ஒரு கொம்பு. கோ வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடுல இருந்து ஒரு கொம்பு வருது. இதுதான் கேக்கும் கோக்கும் வித்தியாசம்.
இப்ப கை எப்படி 2 கொம்பு போட்டோமோ அதே மாதிரி இக்கு பிளஸ் ஔ வந்து பக்கத்துல ஒரு கோடு வந்துட்டு அதுல இருந்து 2 கொம்பு வரும். இது கவ். இக்கு பிளஸ் ஔ கவ். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப கேளுங்க. ஒரு தடவை முதல்ல இருந்து எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். இக்கு பிளஸ் அ கா. காக்கு வெறுமை வந்து கீழே இக்குல கீழே போட்டிருக்கிற கோடை எடுத்து விட்டுட்டோம்னா கா வந்துடும். ரெண்டாவது கா. கா போட்டுட்டு பக்கத்துல ஒரு கோடு. தமிழ்ல தொணக்கால்னு ஒண்ணு போடுவோம். இங்கே ஒரே ஒரு கோடு. கா. கீ வந்து இக்கு கூட்டல் இ கி. இந்த பக்கம் கொம்பு போடணும். இடது பக்கம் ஒரு கொக்கி மாதிரி போடுறோம். இக்கு கூட்டல் ஈ கி வலது பக்கம் கொக்கி மாதிரி போடுறோம். அந்த கொக்கிய நல்லாவே இழுக்கணும். கீழே வரைக்கும் அது வரும். அடுத்தது இக்கு கூட்டல் உ கு. கு வந்து கீழே ஒரு கொக்கி வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போற மாதிரி இருக்கும். இக்கு கூட்டல் உ கு வந்து இடதுல இருந்து வலது 6 நம்பர் 6 வந்து படுக்க போட்ட மாதிரி இருக்கும். திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும். நோட்டை திருப்பி பார்த்தா 6 மாதிரி இருக்கும். இக்கு கூட்டல் ரு கிரு. கிருக்கு வந்து ஒரு சி மாதிரி போடுறோம். அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா மேல போட்டிருக்கிற அந்த ஊங்கிறது இதோட சேர்ந்து இருக்கு. இது வேற இது வேற நீங்க புரிஞ்சுக்கணும். இது தலைமையில வருதுன்னு நினைச்சுக்க கூடாது. இக்கு கூட்டல் ரு கிரு. அதுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட் சி மாதிரி போடணும்னு சொன்னேன். இக்கு கூட்டல் ரு கிரு வந்து 2 சி போடுற மாதிரி இருக்கணும். கீழே 2 குக்கி வளைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் இக்கு கூட்டல் கூக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. கூக்கு கூ போடுறது கூ. அதுக்கு குரு குரு. அதுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் வந்து கண்ணாடியில பார்த்தா அப்படியே திரும்ப தெரியும். ஒண்ணு திருப்பின மாதிரி தெரியும். அதுதான் வித்தியாசம். இது வலதுல இருந்து இடது போகுது. அது இடதுல இருந்து வலது. எழுதி பாருங்க. புரியுதா? பூக்கு போடுறது இல்லையா ஒரு வலது பக்கம். அதுவும் வித்தியாசமா தான் இருக்கு. எப்படின்னா இப்ப அது கீழே இருந்து மேல போறது. அந்த பேட்டர்ன் நீங்க பாக்க இன்னொரு போட்டு காமிக்கிறேன். எனக்கு புரியாது வந்து அந்த கூன்னு போட்டிருக்கல இக்கு பிளஸ் ஊ. இதுதானே. அப்புறம் இக்கு பிளஸ் ரூ க்ரூக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்கிறது. ஓகே சொல்றேன். எழுதும் போது கூடவே கவனிச்சு பாருங்க. கீழே இருந்து ஆரம்பிச்சு நம்பர் 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் நம்பர். அதுதான் அதுக்கு வித்தியாசம். இப்ப இதை பாருங்க. கீழே போடுறது ஒரு சி மாதிரி போடுறோம். இது வந்து கீழே இருந்து ஒரு சுழி சுழிச்சு மேல வருது. வித்தியாசம் புரியுறதா ரெண்டுக்கும்? புரியுது. ஒரு 6 வந்து படுக்க போட்டு போட்டாக்க சி மாதிரி போட்டாக்க. ஆமா அதேதான். ஆமா கூக்கும் அதே மாதிரி ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். இந்த 3மே ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா நம்ம எழுதி பார்த்துதான் பழகிக்கணும் நிறைய தடவை. இந்த ரெக்கார்டிங்ல திருப்பி இதை பாருங்க. இந்த பேஜஸையும் இந்த பக்கங்களையும் திருப்பி ஒரு தடவை நான் அனுப்பிடுறேன். போன வாரம் அனுப்பாம விட்டு போனதையும் சேர்த்து இந்த வாரம் அனுப்பிடுறேன். போன வாரம் அப்படியே எப்படியோ விட்டு போயிடுத்து. க்ஷம்யதாம். அதை அனுப்பாம விட்டதுக்கு மன்னிக்கணும். அதை சேர்த்து இந்த கிளாஸ்ல அனுப்பிடுறேன். இப்போ இதையும் அனுப்புறேன். இந்த எழுதினதை கவனிச்சு பார்த்து போட்டு பழகணும். அடுத்தது இக்கு பிளஸ் ரு கிரு. இக்கு பிளஸ் ரு கிரு இழுத்து சொல்றது 2 வளைவு போடுறோம். இக்கு கூட்டல் லு கிளு. அப்புறம் இக்கு கூட்டல் ஏ கேக்கு தலைக்கு மேல கொம்பு போடுறோம். ஒரு கொம்பு. இக்கு கூட்டல் ஐ கைக்கு தலைக்கு மேல 2 கொம்பு போடுறோம். இக்கு கூட்டல் ஓ கோ தொணக்கால் மாதிரி பக்கத்துல ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடுல இருந்து கொம்பு போடுறோம். இக்கு கூட்டல் ஔ கவ் பக்கத்துல ஒரு கோடு போட்டுட்டு அதுல இருந்து 2 கொம்பு போடுறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சந்தேகம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது போயிடலாம். 2வது க இருக்கு இல்லையா? இப்ப அதுக்கும் எல்லா வரிசையும் இப்ப நான் எல்லாத்துக்கும் வந்து கூட்டல் ஆ போட போறது இல்ல. நீங்களே தான் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து முதல் இக்குக்கு போட்ட மாதிரியே 2வது இக்குக்கும் நீங்க போட்டு பழகிக்கலாம். இக்கு கூட்டல் ஆ க.
அழுத்தத்தோட சொல்லக்கூடிய க இது. அடுத்தது என்ன வரும் அப்படின்னா, இதே காவை போட்டுட்டு பக்கத்துல ஒரு கோடு. நான் நேரா இதுதான் போடுறேன். இந்த கூட்டல் போட்டு போடல. நீங்க அது பழகிக்கோங்க. இந்த க போட்டுட்டு இந்த பக்கமா கொக்கி போட்டா இதை நம்ம கி அப்படின்னு சொல்றோம். கீழே 2ன்னு போடுறேன். ஏன்னா அது 2வது காவோட வரிசைகள் இல்லையா, அதனால. இது புரிஞ்சுதா இப்ப எப்படி போட்டேன்னு? அடுத்தது போலாமா? அடுத்த பக்கம் போலான்னா சொல்லுங்க. நாலாவது கீ. தமிழ்ல நம்ம எக்ஸ்ட்ராவா சுழிப்போம், இழுத்து சொல்றது கீ. இது வலது பக்கம் அந்த சுழிய போடணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது இந்த கா முதல்ல நல்லா போட பழகி இருக்கணும் இப்போ உங்களுக்கு. அதை தயவு செய்து எல்லாருமே பழகிக்கோங்க. இது கு. அடுத்தது கூ. படியன் எப்படி சுழிக்கிறேன்னு உங்களுக்கு கவனிச்சீங்கன்னா புரியும். இது கு, 2வது க ஓடுது. அதனால தான் அழுத்தி சொல்றேன். அடுத்தது கிரு. கிரு. இப்ப 2 தடவை வளைச்சா கிரு. இந்த கிளு கிடையாது. முதல் காக்கு போட்டோம் இல்லையா, அது வழக்கத்துல இல்ல. அப்ப இந்த காம்பினேஷன் இது நம்ம எழுத போறது கிடையாது. நேர இதுக்கு அடுத்தது கே. இது எழுதினாச்சுன்னா அடுத்தது போயிடலாம். கீழே எல்லா இடத்துலயும் நம்பர் 2 2 ஏன் போடுறேன் அப்படின்னா இது 2வது கா. அதனால தமிழ்ல வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக. அடுத்தது போயிடலாம்னு நினைக்கிறேன். கை எப்படி போடணும் ஞாபகப்படுத்தி பாருங்க. முதல் இது எப்படி போட்டோம், 2 கொம்பு போடணும் ஒரே இடத்துல இருந்து. கோ வந்து பக்கத்துல ஒரு கோடு போட்டு அதுல இருந்து கொம்பு. இது நெடில் கோ. கோ. இப்ப பக்கத்துல ஒரு கோடு போட்டு அதுல இருந்து 2 கொம்பு போட்டோம்னா கவுன்னு உச்சரிக்கும். இன்னொரு தடவை இதை காமிச்சிடுறேன், கவனிச்சு பாருங்க. க, கா, கி, கி, கு, கூ, கிரு, கிரு, கே, கை, கோ, கௌ. அந்த கிளு மட்டும் கிடையாது. இது புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த வரிசை எழுதி காமிக்க போறேன். இன்னைக்கு கா வரிசையோட மொத்தம் அடியன் எழுதிட்டேன்னா இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் நீங்களாவே உட்காந்து மத்த வரிசைகளை இந்த வர வாரத்துல அதுக்கு அடுத்த வாரம் மேக்சிமம் ஒரு 2 வாரம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள எழுதி பழகிக்கோங்க. நீங்க வந்து வீட்டு பாடம் கிரகப்பாடம் பண்ணினாதான் உங்களுக்கு புரியும். வீட்டுல உட்காந்து நீங்க திரும்ப பிராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பா. வாங்கல. இப்ப காவோட வரிசை க. இந்த க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3வது க. கா எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு. கீ வந்து இந்த கால ஏற்கனவே நல்லா இதுல கவனிச்சு பாருங்க. காலியே ஒரு கோடு இருக்கு. அதனால அதுக்கு நெடிலுக்கு போடுறது எக்ஸ்ட்ரா கோடு. அப்ப 2 கோடு மாதிரி தெரியும். மத்த எழுத்துக்கள்ல இப்ப முதல்ல பார்த்தக்க 2வது கலாம் இப்படி இல்ல. இந்த காக்கு மட்டும் இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். அப்புறம் கி. கீ, கு,
கு, இதுதான் ஆர்டர், வரிசை, அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களை. இப்ப எப்படி தமிழ்ல நம்ம கா கிக்கி எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது கிரு, கிரு, க்ளு வராதுன்னு சொன்னேன் முன்னாடியே. அடுத்தது கே, கை, கோனா இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு கா போடுற மாதிரி போடணும். அப்ப 2 கோடு வரும். கோ, கௌ. ஒரே இடத்துல இருந்து 2 கொக்கி இல்ல 2 கொம்பு. கௌ. க, கா, கி, கி, கு, கு, கிரு, கிரு, கே, கை, கோ, கௌ. இதுல இன்னும் ஒரு விஷயம் சேர்ந்து சொல்லி கொடுத்துடுறேன். இதெல்லாம் உயிர்மை எழுத்துக்கள். இப்ப நம்ம கால இருந்து கவ் வரைக்கும், கா முதல் கவ் வரை எழுதி பார்த்தோம். இதுக்கப்புறம் கூட ஒரு 2 எழுதுவாங்க. புஸ்தகங்கள்ல இது எழுதுற வழக்கம் உண்டு. நம்ம வந்து அயோக வாகவ் பார்த்தோம் இல்லையா, அம் அஹ, அதையும் சேர்த்து எழுதுவாங்க. அப்ப இக்கு பிளஸ் அம் வந்து கம்முன்னு சொல்லுவோம். காக்கு மேல வெறும புள்ளி வைப்போம். இக்கு பிளஸ் அஹ இது எப்படி வரும் அப்படின்னா, கா போட்டுட்டு பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டு கஹன்னு சொல்லுவோம். கம், கஹ. இம்முங்கிற ஓசை, இந்த வெறும் புள்ளிக்கு என்ன ஓசை அப்படின்னா இம், முன்னாடியே சொல்லியிருக்கேன். கம், இது கஹ, கஹ. இத வந்து உயிரெழுத்தோட நம்ம எப்பவும் சேர்க்க மாட்டோம். அடியேன் எப்பவுமே இதை சேர்க்கறதுல தனியாதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். புஸ்தகங்கள்ல சில டைம் உயிரெழுத்து வரிசைகள்லயே அம்மகான்னு கொடுத்துருவோம். அது அப்படி கிடையாது. உயிரெழுத்துக்கள் ஸ்வராகானா 13 வரைக்கும் தான், அவ் வரைக்கும் தான், 13 எழுத்துக்கள் மொத்தம். அம்மக தனியா இருக்கக்கூடிய அயோக வாகவ். ஆனா சேர்ந்து கொடுக்கும்போது கீழே கொடுத்துருப்பா. அதனால அது உங்களுக்கு பரிச்சயம் ஆகணும், தெரியணுங்கிறதுக்காக அடியேன் இதை தனியா இப்ப எழுதி காமிச்சிருக்கேன். கம், கஹ. ரெண்டாவதுக்கும் அதே மாதிரிதான் வரும். இக்கு கூட்டல் அம், ரெண்டாவது இக்கு கூட்டல் அம், இந்த காவை போட்டு மேல புள்ளி வைக்கிறோம். அப்புறம் இக்கு கூட்டல் அஹ, கஹ. இதே மாதிரிதான் இப்ப காவோட வரிசை எழுதினோம் இல்லையா. இப்ப தலைக்கு மேல ஒரு புள்ளி வச்சா இம் அப்படிங்கிற ஓசை. பக்கத்துல 2 புள்ளி வச்சா அஹ, அந்த ஓசை கஹ. மூணாவது காக்கு கம், கஹ. இப்ப 4வது காவோட வரிசையும் அடுத்தது பார்த்துடலாம். இந்த க, இதான் 4வது க. வெறும் எழுதினா க, பக்கத்துல கோடு போட்டா கா, இந்த பக்கம் கொக்கி போட்டா கி, வலது பக்கம் போட்டா கி. கொக்கி எப்படிலாம் வளைக்கிறேன்னு பாருங்க. கு, கு, கிரு, கிரு 2 தடவை வளைக்கிறேன். க்ளுங்கிறது இருக்காது. இது கே, கை, கோக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு போட்டு அதுல இருந்து கொம்பு, கவுக்கு 2 கொம்பு. க, கா, கி, கி, கு, கு,
கிரு கிரு கே கை கோ கௌ இப்படி சொல்லு. இந்த க வர்க்கத்தோட 5வது எழுத்து நமக்கு தெரியும். இதுக்கு இதே மாதிரி இப்ப ங்கால பக்கத்துல ஒரு புள்ளி வருது. இது நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த எழுத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் ஒரு ஒரு எழுத்தும் எழுதி காமிக்கிறேன். இந்த எழுத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னா ங பக்கத்துல புள்ளி, அந்த புள்ளிக்கு அப்புறம் தான் எதுனாலும் நம்ம போடணும். அந்த கோடை புள்ளிக்கு அப்புறம் போடணும். இப்ப இப்படி கோடு போட்டு அதுக்கப்புறம் அந்த ங்காவோட புள்ளிய வைக்க கூடாது. ங்காவை முதல்ல எழுதி முடிச்சிடணும். அந்த புள்ளிய வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் அந்த ஆங்கிற சத்தம் வரத்துக்காக போடக்கூடிய கோடை அப்புறம் போடணும். அடுத்தது நீ நீ மு மு இந்த 2 எழுத்து ரொம்ப வழக்கத்துல கிடையாது. இதுவும் கிடையாது. அதனால சில புஸ்தகங்கள்ல இந்த எழுத்துக்களை எழுதியிருக்க மாட்டான். ஏன்னா இது உச்சரிப்பு வந்து நம்ம தமிழ்ல கூட இங்கு போட்டுட்டு பக்கத்துல ரு போடுறது கிருங்கிறதாவது கிருபா சமுத்திர பெருமாள்னு சொல்றப்ப கிருப்பானா இக்கு போடுறோம் இல்லையா கிரு அந்த எழுத்து அப்ப வார்த்தையில வழக்கத்துல இருக்கு. ஆனா இந்த இங்கு போட்டு ரு போடுறது வழக்கத்துல இல்லை. அதனால இந்த எழுத்துக்கள்லாம் வார்த்தைகள்ல வராது. இந்த ரெண்டும் ரெண்டும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன். அது நீங்களும் அந்த மாதிரி போட்டு எழுதிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞே ஞை அப்புறம் பக்கத்துல ஒரு கோடு போட்டு கொம்பு போட்டா ஞோ அப்புறம் 2 கொம்பு ஞௌ. இது புரிஞ்சுட்டா? எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்தது ச வர்க்கத்தோடது அப்படியே வரிசையா வரும். ஒவ்வொரு வர்க்கத்துக்கு நம்ம கத்துட்டோம் அப்படின்னா இதே வழக்கமா வச்சுன்னு நம்ம போட்டோம்னா இந்த என்ன குறியீடுகள் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டா மத்த எல்லாத்துக்கும் அதே குறியீடு போடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. குருஜி கேளுங்க, என்ன சந்தேகமோ கேளுங்க. சரியா கேட்கல. ஆமா, இது ஒண்ணும் இல்ல. ங்கம் ங்கஹ தலைக்கு மேல புள்ளி, ஏற்கனவே ங்காக்கு புள்ளி இருக்கு. அதனால அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல 2 புள்ளி. ங்கம் ங்கஹ. இதுவும் வந்து ரொம்ப வழக்கத்துல கிடையாது. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார்த்தைகளா நம்ம பயன்படுத்த போகும்போது இதுல நிறைய எழுத்துக்கள் வழக்கத்துல வராம இருக்கிறத நம்மளே உணர முடியும். கொஞ்ச நாள் வார்த்தைகளை பழகிக்கும் போது ஓகே இதெல்லாம் வராது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதனால அதை பத்தி பெருசா இப்ப கவலைப்பட வேணாம். நம்ம வெறும் எழுத்துக்களா இதை இப்ப கத்துக்கலாம். ங்கம் ங்கஹ. அஸ்து உத்தமம். இப்ப இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சந்தேகம் இருந்தா. இல்லைன்னா அடுத்த வரிசையெல்லாம் வீட்டு பாடமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ்லயும் இப்ப வந்து எதுவுமே கொஸ்டின் எல்லாம் கேட்கல. டெஸ்ட் மாதிரி பரீட்சா மாதிரி கிமபி ந ஆசீத் எதுவும் இல்லை. இந்த வர்க்கத்திலயும் வந்து பரீட்சா அப்படின்னு சொல்லி நான் எதுவும் வைக்கல. அடுத்த வகுப்புல கண்டிப்பா வைப்பேன். ஏன்னா நம்ம வந்து சரி இன்னும் கொஞ்சம் எழுத்துக்களை நல்லா பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேரம் எழுத்துக்களை ஆரம்பிச்சாச்சு. பழைய எழுத்துக்கள் ஆல இருந்து அதனால இது வரைக்கும் யாராவது பிராக்டிஸ் பண்ணாம இருந்தா தயவு செய்து இந்த வாரம் கண்டிப்பா பயிற்சி பண்ணி பாருங்க. ஆல இருந்து வரைக்கும் ஒரு பக்கம் ஃபுல்லா எப்படி எழுதுறதுன்னு முன்னாடியே அமைச்சிருந்தேன் இல்லையா, அது பார்த்திருப்பீங்க. ஆவ கீழே வரிசையா சின்ன பசங்க வந்து எப்படி ஹேண்ட் ரைட்டிங் நோட்டுன்னு எழுதுவாலே ஆத்துல அதே போல எழுதலாம். ஆல இருந்து வரைக்கும், அப்புறம் இக்குல இருந்து இஷு வரைக்கும் மெய் எழுத்துக்கள். இன்னைக்கு பார்த்தது அந்த உயிர் மெய் ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள். முதல் கா வர்க்கத்துக்கு இப்போ ஒரு எழுத்தும் வந்து அப்ப 13 இல்ல 12 வரும். ஏன்னா உயிர் மெய் சேர்றது அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அப்ப அது எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படின்னா எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கோ அந்த ஒரு மெய்யெழுத்து வந்து அத்தனை உயிரெழுத்துக்களோட சேர்றது. அப்ப அத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்தது கா வர்க்கத்தோடது. இப்ப அடுத்த வகுப்புல எல்லாம் நான் வந்து எல்லா வர்க்கத்துக்கும் எழுத போறது இல்லை.
நீங்க தான் இதுதான் இதோட மெத்தட், இந்த பேட்டர்ன். இதை நீங்க புரிஞ்சுட்டு இதே போல நீங்க எழுத வேண்டியதான். அப்ப இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய பயிற்சி தான் இதுல ரொம்ப முக்கியம். புரியறது இல்லையா எல்லாருக்கும்? இப்ப இப்படிதான் வரும். நீங்க இது யூகிக்க முடியும். யோசிச்சு பார்த்தா ஓகே இது மாதிரிதான் இது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அடியேன் உங்களுக்கு தெரியறதுக்காக இது ஒண்ணு எழுதி காமிக்கிறேன். நமஸ்காரம் மாமி, ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. அயோகவாகாவோட டெரிவேட்டிவ்ஸ் காமிச்சேன் இல்லையா? ஸ்வரயுக்த வெஞ்சஞானியில அடக்கமா இல்ல? இல்ல, அதான் சொன்னேன். அது வந்து அடியனை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அது ஸ்வரயுக்த வெஞ்சஞானியில வராதுன்னு தான் சொல்லுவேன். சில புஸ்தகங்கள் இப்பெல்லாம் கொடுக்குறா, இப்ப வர புஸ்தகங்கள் அந்த மாதிரி கொடுக்குறா. அதனால அடியேனும் சொல்லித்தர வேண்டிய ஒரு நிர்பந்தம் சொல்றேன். அத வந்து நம்ம ஸ்வரயுக்த வியஞ்சனானிக்கு கீழே கொண்டு வர மாட்டோம். சௌ வரைக்கும் தான். இப்ப ச வரிசை எடுத்தா சே சை சோ சௌ அதோட முடிஞ்சுது. ஸ்வரயுக்த வியஞ்சனானின்னா அந்த சௌவோட தான் முடிஞ்சுது, அவ்வளவுதான். சரியா? சம் சஹா புஸ்தகங்களை கொடுத்துருக்கான்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப அடியன் வந்து எழுதி காமிக்கிறேன். அது தனி கேட்டகரி அப்படிங்கிறது நம்ம அந்த எழுத்துக்கள் கண்டிப்பா உண்டு சம்ஸ்கிருதத்துல. வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது சம் சஹா எல்லாம் வரப்போறது. இப்ப கச்சஹா கச்சன்னு ஒருத்த இருக்கா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கதைகள் புராணங்கள்ல இருக்கு. அப்ப கச்சஹா அவனோட பேரு. இப்ப கச்சஹா எழுதும் போது அந்த எழுத்து எப்படி வார்த்தைகள் இனிமேல் நம்ம பார்க்க போறோம். இப்ப கா போட்டு ச போட்டு பக்கத்துல 2 புள்ளி வச்சா இதை நம்ம எப்படி உச்சரிக்க போறோம் அப்படின்னா கச்சஹா, இது ஒருத்தரோட பேரு. அப்ப சஹா வந்து வழக்கத்துல இருக்கு கண்டிப்பா. ஆனா இது இந்த ஸ்வரயுக்த வியஞ்சனானிக்கு கீழே நம்ம போடலாம், அவ்வளவுதான். அப்ப தங்கம் எழுதணும்னா அந்த போட்டு மேல புள்ளி வச்சாலே அந்த எம் போட்ட மாதிரி அர்த்தமா? ஆமா ஆமா அப்படிதான். ஆனா தனியா அந்த வார்த்தை எழுத போறீங்க அப்படின்னா நம்ம தனியா எழுதினா மா போட்டு கீழே கோடு போட்டாதான் இம்முன்னு சொல்லுவோம். இம்முக்கு 2 இருக்கு. ஒண்ணு புள்ளி வச்சாலும் இம்மு தான், நீங்க கேட்கறது கரெக்ட். ஆனா அது எப்ப வரும், இந்த இம் எப்ப வரும், அந்த இம் எப்ப வரும்ங்கிறது வித்தியாசம். அதெல்லாம் நம்ம வார்த்தைகள் பார்க்கும்போது நான் சொல்லித்தரேன். சரி, அஸ்து, உத்தமம். இப்ப நம்ம இதோட இன்னைக்கு வகுப்பு முடிச்சுக்கலாம். அந்த கிளுன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து இதுல மாலா கிளிப்தா சனஸ்த ஸ்படிகமணி, அந்த கிளு தான் இது. கரெக்ட், உத்தமம். அந்த ஒரே ஒரு இடத்துல தான் இது இருக்கு, கிளிப்தம். இப்ப நம்ம பரிபாஷை, ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷைன்னு சொல்லுவோம்ல, அது பேசும்போது சொல்லுவாளே கிளிப்தமா இருக்கு அப்படின்னா பூர்ணமா இருக்கு, பூர்த்தியா இருக்கு, நன்னா இருக்கு, ஒரு விஷயம் நன்னா செஞ்சிருக்கு, நன்றாக செய்யப்பட்டது. நம்ம சம்ஸ்கிருதத்துக்கு அர்த்தம் பார்த்தோம்ல, அதே அர்த்தம் தான். கிளிப்தம்னா ஒண்ணு நன்னா இருக்கு, ஒரு இடத்துல எல்லாமே அமைய வேண்டியது கரெக்டா அமைஞ்சிருக்குன்னா அது கிளிப்தமா இருக்குன்னு சொல்லுவோம். பரிபாஷை கரெக்டா இருக்கு, ஒண்ணு கச்சிதமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு கிளிப்தம். இது பரிபாஷை. அந்த வார்த்தையும் இதேதான். அந்த கிளிப்தா பெருமாளோட திருநாமத்துக்கு வேற அர்த்தம் இருக்கு. கிளிப்தம் அது ஒரே வார்த்தை தான். இப்ப டிக்ஷனரியில நம்ம சம்ஸ்கிருத டிக்ஷனரி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரியும் என்னென்ன அர்த்தங்கள். ஆனா இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சம்ஸ்கிருதத்துல இந்த எழுத்தை அடக்கி இருக்கு. இந்த எழுத்து அந்த ஒரு இடத்துலதான் வருது. இது ரொம்ப அபூர்வமான எழுத்து. உத்தமம், உத்தமஹா சந்தேகா. ஒரு நல்ல கேள்வி, எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியாது. அஸ்து. இப்ப அடியன் வந்து பூர்ண மந்திரம் சொல்லிடுறேன், அத அப்படியே மியூட்லயே இருந்து எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, அதோட நம்ம வகுப்பு முடிச்சுக்கலாம். வயம் சமாபயாமக, வயம் சமாபயாமக அப்படின்னா நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல கூட சமாபனம்ன்ற வார்த்தை கொஞ்சம் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். வயம் சமாபயாமக. பூர்ண மந்திரம் சொல்றேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. धन्यवादः. राम राम. सर्वेभ्यः शुभ दिनम्. எல்லாருக்கும் இந்த நாள் நல்ல நாள் அமையட்டும். இப்ப அடுத்த வர்க்கத்துக்கான கிரக பாட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்தோடனே பரீட்சை கேள்விதான் கேட்க போறேன். எந்த எழுத்த உங்களுக்கு ஒருத்தர் பேர் கூப்பிட்டு எழுத்துக்கள் எழுதி ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவேன், கண்டுபிடிக்க சொல்லுவேன். அதனால எல்லா எழுத்துக்களுமே உங்களுக்கு பரிச்சயமா இருந்துக்கணும். இதை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் ஞாபகப்படுத்தல அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்ப அடியன் வர்க்கத்துல சொல்றதுதான், இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பு அடுத்த சனிக்கிழமை காத்தால முதல்ல வந்து ஒரு சின்ன டெஸ்ட் தான்.
இப்போ ஒருத்தொருத்த பேர் கூப்பிட்டு அடியன் வந்து ஸ்கிரீன்ல எழுதி காமிப்பேன் எழுத்து, அது எழுதுறத என்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, எழுதி பார்த்துக்கோங்க, பயிற்சி ரொம்ப முக்கியம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய श्रीमते रामानुजाय नमः। ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாய நமஹ. श्रीमते रामानुजाय नमः। ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. धन्यस्मिन् गुरुजी। श्रीमते அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய அடியன் லீட் பண்ணிக்கிறேன். श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय யோகா போயிருக்கம்மா காலையில போனாரு போன எடுத்து போயிட்டு